தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. சாரி, ரிவ்யூ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி வாங்க இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஆஃபீஸில் ரைடு போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போலியானது அப்படின்றத கண்டுபிடிச்சி அபிஷேக் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனால் அபிஷேக் தனக்கு எதுவும் தெரியாது, ஆடிட்டர்கிட்ட நான் பேசிவிட்டு சரியான டாக்குமெண்ட்டை நாளைக்கு நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 1 day டைம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதிகாரிகள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கௌதம் பழனிசாமிக்காக உங்களுக்கு 1 நாள் டைம் கொடுக்குறேன். நீங்கள் சரியான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா கௌதமை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆஃபீஸை இழுத்து சீல் வைக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அபிஷேக்குக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. கௌதமை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, ஆஃபீஸை இழுத்து மூடினாலும் அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எங்கே தான் அண்ணன்கிட்ட வந்து தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய வருமோ அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் அபிஷேக் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்களுக்கு கௌதமாக அரெஸ்ட் பண்ணுறதுலையும் சரி, ஆஃபீஸில் சீல் வைக்கிறதும் சரி, அவங்களுக்கு துளி கூட வருத்தமே கிடையாது, எந்த டென்ஷனும் இல்லை. ஸோ கௌதம் முன்னாடி தப்பான ஒருத்தனாக நிற்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய வருத்தமே. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் கௌதம் மதுமிதா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ஃபுல் கட்டுறாரு நம்ம கௌதம். ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் சாப்பிடுவாரா அப்படின்னு ஒரு யோசனையோட இங்கே மதுமிதா வந்து மைண்ட் வைஸ் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல் கேக்கை வந்து ஒத்த ஆளாகவே காலி பண்ணுறாரு நம்ம கௌதம். அதோட கௌதம் பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெயிட்டர் பார்த்தீங்கன்னா மில்க் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இதை பார்த்துட்டு வெயிட்டர் மேலே கௌதம் வந்து கோவப்படுறாங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில் போன கௌதமுக்கு இதெல்லாம் சந்தோஷோட வேலை அப்படின்றது அப்போ தான் புரிய வருது. இருந்தாலும் ஒரே ரூமில் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்குது, நீங்கள் 2 பேரும் வாங்கன்னு சொல்லி ரூமுக்கு கூப்பிடும்போது சந்தோஷ் அப்படின்னா 2 பேரும் ரூமுக்கு போகிற மாதிரி போயிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு வராங்க. ஸோ ரொம்ப நேரம் இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ ஒரு பக்கம் நம்ம மதுமிதா ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு அந்த நிலாவை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் கௌதம் மதுமிதா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம மனசு விட்டு கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதுமிதாவும் என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஒரு யோசனையோடு நின்றுட்டு இருந்தாலும், ஸோ குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனால் இதுக்கப்புறம் எப்படி வந்து சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்றது 2 பேருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதை பற்றி தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. குடும்பத்துக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம 2 பேருக்கும் செட்டே ஆகாது அப்படின்றது நம்ம 2 பேருக்குமே தெரியும். இருந்தாலும் புரிஞ்சுக்க நாம் 2 பேரும் முயற்சி பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் மாயா ஜீவா இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கௌதம் மதுமிதா கிட்ட சொல்கிற அந்த தருணம் நம்ம ஜீவா தன்னுடைய அக்கா மதுவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணி ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அக்காவுடைய கல்யாணத்தில் இருக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் ஜீவாவுக்கு இருந்தாலும் இங்கே ஜீவாவை சமாதானப்படுத்துகிறாங்க மதுமிதா. அதே சமயம் கௌதமுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. கௌதம் பார்த்திங்கன்னா ஜீவா மாயா இவங்க 2 பேருடைய வாழ்க்கைக்காகவும் நம்ம சேர்ந்து தான் வாழணும், சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதாவுடைய தங்கை அதிதி பார்த்திங்கன்னா மதுமிதா வீட்டில் இல்லை அப்படின்றத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய தங்கை மட்டும் இல்லை, அவங்க அப்பாவும் மதுமிதாவை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ மது இந்த வீட்டில் இல்லை அப்படின்றத என்னால் இன்னும் வந்து நம்ப முடியலை. அவள் கிச்சனில் இருக்கிற மாதிரியும் துணி மடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட தான் எபிசோடை முடிச்சிருக்காங்க. இதுதாங்க இன்றைக்கி எபிசோட். ஓவரால் இன்றைய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக்குக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கௌதமை அரெஸ்ட் பண்ணுறதுலையும் சரி, ஆஃபீஸை சீல் வைக்கிறதுலையும் அவங்களுக்கு பெரிய வருத்தமே இல்லை. இன்னொரு பக்கம் ஜீவா மாயா இவங்க 2 பேருடைய சந்தோஷத்துக்காகவாது நாம் ஒன்று சேர்ந்து வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற முடிவை கௌதம் மதுமிதா 2 பேரும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோட். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம்போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிச்சிறகு.